மறுமைக்கான ஒரு உபதேசம் என்ன சொல்லுவாங்க? முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செய்வது என்பது அனைவருமே நம்ம செய்யக்கூடிய அமல் அனைத்துமே நம்ம வந்து இஹ்லாஸோடு செய்யணும். இஹ்லாஸோடு நம்ம அல்லாஹ் செய்ய வச்சு மறுமையில் நம்ம ஒருவன் அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டுமே நாம் எதிர்பார்த்து நம்ம செய்யணும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம ஆக்கணும் துஆ செய்யணும். ஏன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே வந்து நம்ம அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்யணும்னு சொல்லும்போது நமக்கு யாரும் நினச்சி கவலை இல்லை. நான் அல்லாஹுக்காக செய்கிறேன், யாரை என்று குறை கண்டாக்கா அவங்க அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய அந்த கிரிட்டிசிசமை நம்ம வந்து அதை என்டர்டெயின் பண்ணவங்களது அவசியம் எதுவும் கிடையாது. அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுக்காக? நான் அல்லாஹுக்காக பண்ணுறேன். சரியாக பண்ணுறானா சரி, யாரும் சொல்கிறாங்க தம்பி இது இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது இப்படி பண்ணணும் ஏன்னா ரசூலுல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாங்கனாக்கா அதை எடுத்துக்கணும். அதை தாண்டி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து சதக்கா செய்கிறேன், நான் வந்து என்னால் எனக்கு காசு இல்லை, கம்மியாக இருக்குது, நான் என்னால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், 20 ரூபா 50 ரூபா கொடுக்குறேன். என்ன நினைக்கக்கூடாதுன்னா நான் 50 ரூபா கொடுக்குறேன்னா இதை நினச்சி என்ன நினைப்பாங்க, இதை பார்த்து என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு என்ன கவலை? நான் யாருக்காக கொடுக்குறேன்னா நான் அல்லாஹ்க்காக கொடுக்குறேன். என்னால் இதான் முடியும்னா இதான் கொடுப்பேன் நான். ஆனால் அல்லாஹுக்கு தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன், நான் என்ன நிலைமையில் இருக்கும்போது நான் கொடுக்குறேங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். ஸோ இஹ்லாஸுங்கிறது வந்து அந்த அல்லாஹுக்காக மட்டுமே அல்லாஹை மட்டும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த போக்கு இருக்குது. அது வந்து அது ஹுலுக்குல் முரீஹ்னு சொல்லுவாங்க. ஹுலுக்குல் முரீஹ்னாக்கா அப்படியே நம்ம மனசை ரெஸ்ட்டில் போடக்கூடிய ஒரு 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 ஆஸ்பெக்ட் அது. நம்ம வந்து அந்த இஹ்லாஸுங்கிறது நம்ம தொடக்கத்திலேருந்து கடைசி நம்ம வாழ்நாள் வரைக்கும் முடிகிற வரைக்கும் இஹ்லாஸை நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சலஃபுகளில் சொல்லப்படுறது என்னன்னாக்கா இஹ்லாஸ் என்பது இருக்குது, இதுதான் நான் உள்ளத்தின் அடிப்படையில் அதிகமாக கஷ்டப்படுறது இஹ்லாஸுக்காக தான். இதனாலும் சொன்னால் எப்போ நான் அதை திருத்தினாலும் என்ன ஆயிரும், திருப்பி அது வந்து கலப்படம் வந்துடும். திருப்பி அதை கலப்படமற்ற முறையில் ஆக்கினா மறுபடியும் என்ன ஆயிரும், அது வந்து திருப்பி டைவெர்ட் ஆயிரும். ஸோ அந்த திருப்பி டைவெர்ட் ஆகாது, திருப்பி அது ஃப்ளிப் ஆகுது. அது திருப்பி நான் என்ன பண்ணிடணும், அப்ரைட்டாக போடுறதுக்காக அந்த முயற்சி கான்ஸ்டன்ட். அது இட் நெவர் எண்டிங் பேட்டில் அது நடந்துகிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம இஹ்லாஸ் அடிப்படையில் நம்ம செயல்பட தொடங்கிட்டோம்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்திலேயே நமக்கு அந்த ஒரு ஒரு ராகத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் எதிர்பார்த்து செய்யலை, நம்ம அல்லாஹுக்காக மட்டும் செய்கிறோம். அல்லாஹ் சந்தோஷம்னா போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு 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 மனநிலையில நமக்கு வரும். மறுமை நாளில் அது அல்லாஹுக்காக மட்டும் செஞ்சுருப்போம் கடைசியில். ஸோ நமக்கு இம்மையிலையும் அதனால நமக்கு என்ன வெற்றி என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும், மறுமையில நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம், வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அதான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவர்களை வந்து அவங்களை ஏவியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? யஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை அவர்களை வணங்கணும். எப்படி? முஹ்லிஸீன், இஹ்லாஸோட. அதான் சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் முஹ்லிஸீனால ஆக்கணும். ஆமீன்.